அன்பார்ந்த அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஆகிய ராகுல் காந்தி அவர்கள் கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஓரளவு தேதி நெருங்கிடுச்சு. அந்த தகவலை அவர் வாயினாலே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மணக்க போற பெண்ணு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம அவங்களும் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியா இருக்கிறாங்க. அவங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தில் வந்த ஒரு பெண். 54 வயதா இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருந்த சூழ்நிலையில போன இடத்துல எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களும் அவருடைய அபிமானிகளும் நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற பல இடங்களில் கேள்வி கேட்டாங்க. அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் சில இடங்களில் மௌனமா இருந்தாங்க, சில இடங்களில் மெல்ல புன்னகை செஞ்சாரு. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் மிக விரைவில் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், எங்கே பார்த்தாலும் இதுதான் கேள்வியாக இருக்குன்னு அவர் பதில் சொன்னது நமக்கெல்லாம் தெரியும். ஆக அவருக்கு ஒரு கல்யாணம் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் வந்ததும் அவங்க குடும்பத்திலையும் அந்த ஒரு நெருக்கம் கொடுத்ததும் பல தலைவர்களும் அவரை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி வற்புறுத்துறோன்னு அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அப்போ அந்த மணமகள் யாருங்கிறது இப்போ சமீபமாக வலைதளங்கள்லையும் யூடியூப்லையும் வியூகமாகவும் ஒருவேளை வதந்தி விடணும்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் அது ஒரு சரியான செய்தியாக தான் இருக்குன்னு பலர் நம்புகிறாங்க. அந்த வகையில் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சுஷில்குமார் ஷிண்டேங்கிறவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், காங்கிரஸுடைய ஒரு பிரபலமான தலைவர். அவருடைய மகள் தான் பிரணதி ஷிண்டே. இவங்க ராகுல் காந்தியோட 10 வயசு குறைந்தவங்க, 44 வயசு உள்ளவங்க. அழகும் சுறுசுறுப்பும் அரசியல் ஞானமும் தெளிவாக இருக்கிற இந்த பிரணதி ஷிண்டே இந்த பாரத் ஜோடோ யாத்திரை போன ராகுல் காந்தி அவர்களோட கைகோத்துக்கிட்டு பல இடங்களுக்கும் அவங்க அவருக்கு உறுதுணையாக சென்றாங்க. அவங்கள பார்த்த மக்கள் எல்லாமே ஆகா ஒரு அருமையான ஜோடியாக தெரியுது என்று மக்களே ஒரு கற்பனை செய்து கொண்டாங்க. 2 பேரையுமே ஒரு கணவன் மனைவி மாதிரியே கற்பனை செய்து கொண்டு அந்த காங்கிரஸ் தொண்டர்களும் பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்குமான ஒரு பொருத்தம் தோற்றத்தில் மட்டும் இல்லை, அரசியல் ஞானத்திலையும் அந்த பாரம்பரிய குடும்பத்திலையும் இருக்கிறதுனால 2 குடும்பமுமே ஒருவேளை நெருங்கி வந்துட்டாங்க. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரும், திருமணம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கசிய விட்டுப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த செய்தி 99% உண்மையாக தான் இருக்கும். வெகு விரைவில் ராகுல் காந்தி அவருக்கு திருமணம் பண்ணிக்கிடுவாரு. அவர் திருமணம் பண்ண வேணாண்டு இருந்ததுக்கு காரணம் அவருடைய தந்தை ராஜீவ் காந்தி அவர்களும் அவருடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்களும் அரசியல் சூழ்நிலையால் படுகொலை செய்யப்பட்டதுனால தமக்கும் அப்படி ஒரு நிலை வந்தா நம்ம நம்பி வந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அது நம்மோட போட்டுங்கிற மாதிரி நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு முடிவெடுத்து தான் அவர் திருமணம் செய்யாமல் இருந்தார். இப்போ அவங்க குடும்பத்திலையும் பல தலைவர்களும் வற்புறுத்தல் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவரும் திருமணம் செய்து கொள்ள சம்மதிச்சிட்டாரு. அவர் சம்மதத்துக்கு இன்னொரு காரணம் அவருக்கு பொருத்தமான ஒரு ஜோடி வயசுலையும் அனுபவத்திலையும் அரசியல்லையும் பாரம்பரியத்திலையும் அழகுலையும் அமைந்திருக்கிறதுனால அவரை அறியாமல் அவர் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆக மிக கூடிய விரைவில் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பிரணதி ஷிண்டே அவர்களுக்கும் திருமணம் வெகு கோலாகலமாக நடக்கும். கூடிய விரைவில் நடக்க இருக்கிற இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட காங்கிரஸுடைய ஆட்சி வர்றதுக்கான சூழ்நிலை வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அவர்கள் இந்திய நாடு மட்டும் இல்லாமல் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அப்படி பிரதமர் ஆவதற்கு முன்னாடியே இவர் குடும்பத் தலைவர் ஆயிடுவாரு. தன்னுடைய குடும்ப தலைவர் பொறுப்பை ஏற்றுட்டு அதனை தொடர்ந்து இந்திய நாட்டுடைய பிரதமர் பொறுப்பை ஏற்க இருக்கிறாரு ராகுல் காந்தின்னு பலரும் ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இது நடக்கணும்னு நம்மளும் வாழ்த்துறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு
நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண வேண்டாம், பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.